விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. முதல்வரின் டெல்லி பயணம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஸின் விமர்சனத்திற்கு முதல்வர் பதிலடி கொடுத்துள்ளார். ரெய்டுக்கு பயந்து சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் அவசரமாக டெல்லி சென்றவர்தான் இபிஎஸ் என்றும், டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என இபிஎஸ் பம்மாத்து காட்டினார் என்றும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ரெய்டுக்கு பயந்து சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் அவசரமாக டெல்லி சென்றவர் இபிஎஸ் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என இபிஎஸ் பம்மாத்து காட்டினார் என்றும் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் டெல்லி பயணம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தற்போது பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரெய்டுக்கு பயந்து சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் அவசரமாக டெல்லி சென்றவர்தான் இபிஎஸ் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், முதல்வரின் அறிக்கையின் சாராம்சம் என்ன? விக்னேஷ், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இருப்பதும், அதே போன்று பிரதமர் மோடியினுடைய சந்திப்பு குறித்து திமுகவினுடைய தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தினுடைய உரிமையும் தமிழக மக்களின் பிரதிநிதியாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும், மேலும் இது தொடர்பாக டெல்லி செல்வதற்கு முன்னதாக வெளிப்படையான அறிவிப்பு செய்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய நிதியும் உரிமைகளும் கேட்டு பெறுவதற்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இருப்பதாகவும், ஆனால் இதை அரசியல் ரீதியாக விமர்சித்து, அது குறிப்பாக அதிமுக விமர்சித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து இருக்கிறார். அதே போல அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும், வெளிப்படையாகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் இருப்பதாக முன்கூட்டியே அறிவிப்பு செய்திருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிமுக தான் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்து ஏற்கனவே டெல்லி சென்றது, மறைமுகமாக டெல்லி சென்றது, மத்திய உள்துறை அமைச்சரை மறைமுகமாக சந்தித்தது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே தமிழகத்தினுடைய நலனுக்காகவும் 2045ஆம் ஆண்டு $30 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா செல்வதற்கான நடவடிக்கையில் தமிழகத்தினுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற நடவடிக்கைக்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று இருப்பதாக முதலமைச்சர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே போல எந்த விதமான நடவடிக்கைக்கும் திமுக அஞ்சாது போன்ற விஷயங்களை அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். நிச்சயமா ராஜ்குமார், ரைடுக்கு பயந்து ஒட்டுமொத்த கட்சியையும் அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை முதல்வர் ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. டெல்லி பயணம் தொடர்பான இபிஎஸ்ஸின் விமர்சனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த கட்சியையும் அடமானம் வைத்து கூட்டணி அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நிதியையும் உரிமையையும் கேட்டுப்பெறவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றேன் என்றும் முதல்வர் விளக்கமளித்துள்ளார். எத்தனை முறை விளக்கமளித்தாலும் எதிரிகள் பழைய மாவையே அரைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ரைடுக்கு பயந்து சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் அவசரமாக டெல்லி சென்றவர் இபிஎஸ் என்றும் முதல்வர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டெல்லியில் கட்சியின் அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என இபிஎஸ் பம்மாத்து காட்டினார் என்றும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த கட்சியையும் அடமானம் வைத்து கூட்டணி அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.